இந்த ஜுவல்லரி கடையில் இந்த ஒரு திருடி நெக்லஸ் எடுத்து வாய்க்குள்ள மறைச்சு வைக்கிறா. அடுத்து அந்த கடையில் உள்ள மேலாளர் வந்து இந்த நகை பிடிச்சிருக்கான்னு கேட்க வாயை மூடிட்டு வேணான்னு சைகை கட்டிட்டு கிளம்புற நேரத்தில் எதிர்பாராமல் போலீஸ்காரன் மேலே அடிச்சிட்டா. அந்த போலீஸ்காரன் சாரி மேடம் சொல்லிட்டு அங்கே உள்ள மேலாளர்கிட்ட போய் இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும், எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறான். இந்த மேலாளர் சரி சார் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகும்போது இந்த போலீஸ்காரன் நினைக்கிறேன் எனக்கு நகை எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக நின்றா அந்த திருடியை கூப்பிட்றான். எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள், என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும், எனக்கு நெக்லஸ் எடுக்க தெரியாது, இங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த திருடி என்ன சொல்கிறான்னா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்ன பின்னாடி மறுபடியும் இந்த போலீஸ்காரன் கெஞ்சிறான். சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செலெக்ஷன் பண்ண வர்றா. இந்த மேலாளர் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு நகை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இந்த லேடி என்ன செய்யறாங்க, இந்த நகை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறா. உடனே இந்த மேலாளர் சாரி சார் உங்களுக்கு ஒரு அழகான நெக்லஸை காட்ட மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் போன பின்னாடி அந்த செட்டில் அந்த நெக்லஸ் இல்லை, இங்கே உள்ள நெக்லஸ் எங்க அப்படின்னு சவுண்டு போட்டு கேட்குறான். இந்த திருடி நம்ம மாட்டக்கூடாதுன்னு பிளான் பண்ணி என்ன செய்யறானா இங்கே இருந்த வேறொரு நகை எடுத்து வந்த கஸ்டமர் பாக்கெட்டில் போட்டுட்டா. அங்கே இருந்த போலீஸ்காரன் திரும்பி பார்க்குறான். இந்த லேடி என்ன செய்யறானா கை காட்டுறா. அந்த போலீஸ்காரன் அந்த கஸ்டமரை பார்க்கும்போது அந்த கஸ்டமர் பாக்கெட்டில் அந்த நகை இருக்கு. அந்த போலீஸ்காரன் அந்த கஸ்டமரை பார்த்து டோன்ட் மூவ் அப்படின்னு சொல்கிறான். அந்த கஸ்டமர் என்னதான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். உன்னுடைய பாக்கெட்டில் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதில் நகை இருக்கு. அந்த போலீஸ்காரன் எடுத்துட்டான். இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்கிறான். உடனே அந்த போலீஸ்காரன் அவனை பிடிச்சி என்ன செய்யறானா கையில் விளங்க மாட்டான். இந்த கஸ்டமருடைய பர்ஸ் வந்து கீழே வந்துடுச்சு. இந்த திருடி என்ன செய்யறானா அந்த பர்ஸில் உள்ள பணத்தை எடுத்துட்டு அந்த பர்ஸ் அங்கேயே போட்டுட்டா. அடுத்து இந்த கஸ்டமர் சொல்கிறான் சார் நான் திருட வரல, நான் வந்து நகை எடுக்க தான் வந்தேன், என்னுடைய பர்ஸில் பாருங்கள் பணம் இருக்குது அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் சொல்ல அந்த போலீஸ்காரன் அந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் பணம் இல்லை சார், இதில் பணம் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் சொல்கிறான். இந்த போலீஸ்காரன் அந்த கஸ்டமரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இவ கிளம்புற நேரத்தில் டக்குன்னு அந்த போலீஸ்காரன் கூப்பிட இவ வாய்க்குள்ளே வச்சிருந்த நெக்லஸ் தொண்டைகளை மாட்டிக்கிடுச்சு. இவ எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறா. இந்த போலீஸ்காரன் அந்த கஸ்டமர் சொல்கிறான் நான் காப்பாற்றுறேன் சார், கைவிலங்க கெழட்டி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரன் கெழட்டி விட இவளை காப்பாற்றிட்டான். இவ கண்ணை முழிச்சு பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவ யாரை மாட்டி கொடுத்தாலும் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்குறா நான் வந்து மேரி ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த கஸ்டமர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன செய்யறான்னா ஒரு நபரை போய் பார்க்குறா. அது யாருன்னு பார்த்தா இவளுடைய அப்பா. இவ அவளுடைய அப்பாட்ட என்ன சொல்கிறான்டா இனிமேல் நான் உங்களை பார்க்க வருவேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறா. இந்த போலீஸ்காரன் வந்து அந்த திருடி எந்திரிக்க சொல்கிறான். எனக்கு டைம் ஆகுது எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறான். இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறான்னா இவளை விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்ல இந்த போலீஸ்காரன் சொல்கிறான் இவன் திருடி ஆச்சா சார் உங்களை மாட்டி கொடுத்தாலே அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல பரவாயில்ல சார் இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லணும். பின்னாடி இந்த போலீஸ்காரன் போயிட்டான். இந்த கஸ்டமர் கையில் வச்சிருந்த நெக்லஸை அவளுடைய கழுத்தில் போட்டுட்டு இவன் வச்சிருந்த பணத்தை அந்த கட்டில் மேலே வச்சுட்டு என்ன செய்யறானா இவன் கிளம்பி போகிறான். இவன் கண்ணீர் விட்டு அழுகிறா.